ஹாய் गाइस நான் தான் எல்லாரும் என்ன பண்றீங்க? ஹாய் நாங்க பிரியாணிக்கு வெங்காயம் ஊத்துறோம். எப்ப பிரியாணி? இன்னைக்கு நைட் சாப்பிடலாம்ப்பா. நைட் சாப்பிடுறதுக்கு பிரியாணியா? ஒரு நேரத்துக்கு போடலாம். எல்லாரும் ஒரு ஹாய் காமிச்சா நல்லா இருக்கும். ஹாய் வாங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல பிரியாணி சாப்பிடலாம். எல்லாரும் பாத்தீங்கன்னா வெங்காயம் வச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஓபி வச்சிட்டு இருக்கேன். இவரு தான் வந்து பர்ச்சேஸ் மேன். எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வர போறாரு. ஒரு ஹாய் சொல்லலாம். ஹாய். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கிறாங்க, அமௌண்ட் சென்ட் பண்ணிருக்கிறாங்க. பிரியாணிக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம். பாய் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வந்து புதுசாக வந்திருக்கிற வீட்டுக்கு கெஸ்ட்டு ஹாய் சொல்கிறா டே. அப்படியே நேராக கிச்சனுக்கு போய் என்ன வேலை நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. அப்படியே இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வரோம். பார்த்தீங்கன்னா அக்காவும் தங்கச்சியும் சமைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். எனக்கா ரெடி பண்ணுறேன் சிக்கன் குருமாக்கா பிரியாணி காம்பினேஷன் வந்து அப்புறம் தயிர் பச்சடி வச்சிருக்கா. பிரியாணி நல்லா வந்துருமா? பிரியாணி வந்தாலும் நல்லா வந்தாலும் நல்லா வரலைன்னா நீங்க தான் சாப்பிட போறீங்க. சாப்பிட்டு வந்து எப்படி சொல்லுங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா வந்தாலும் சரி வரலனாலும் சரி கடைசியில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சிடுறாங்க. நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்டு காலையில எழுந்திரிச்சு வீடியோ எடுக்கும்போது நீங்க பார்த்துக்கலாம் எப்படி. சும்மா சொன்னோம் கைஸ், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் வாங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அடுப்படிக்கு வரும்போது என்ன இருக்கு இல்லைன்னா பார்க்கறது இல்லை. கடைசியில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கடைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு விடுறது. தக்காளி கொடுத்து வாங்க போகணும், அப்புறம் சால்னா வேணுமே. பிரியாணி சால்னா வேணுமே வேணுமா? ஏங்க இப்போ நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. இந்த நேரத்துக்கு பிரியாணி கேட்குறாங்க. வீட்டில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னா தெரியல. திடீர் பிரியாணி தான் நடந்துட்டு இருக்கு. வாங்கிட்டு வர சொன்ன வெளியில போய். ஆமா 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 காலையில பார்த்தீங்கன்னா உங்க அடுப்புல வேலை செய்யறதுக்கு 10 பேர் வந்து கடைக்கு போகணும். ஒருத்தர் சிக்கன் வாங்குறதுக்கு அதுக்கு இருக்குன்னு அப்படியே பாத்தீங்கன்னா டிவி சவுண்ட் அதிகமா கேட்கும். பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட பொண்ணு அவங்களோட பையன். ஓகேங்களா, படத்தை பார்த்தோம். என்ன படம் தானே பார்க்குறீங்க? ஆய்க்கிழவி ஓடிட்டு இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. ஹாலில் உட்காந்துருந்தேன். சூப்பராக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்ன செஞ்சுருக்கேன் பார்க்க வந்திருக்கேன். என்னது கண்ணு வந்து வணக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணக்கம் மாட்டிதான் சிக்கன் போடணும். அப்படியா? அதெல்லாம் வணக்கம் மாட்டிதான் குழம்புலாம் கூட்டி வச்சு விட்டு விட்டோம்னா குழம்பு ரெடி குருமா ரெடி ஆகிடும். சரி சரிக்கா. சிக்கன் குருமா அதுக்கான ரெசிபி எப்படி செய்யணும்னு அப்படியே சும்மா ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்க்கலாம். இதுக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றினோடனே சோம்பு போட்டுட்டு இங்கே பார்த்து சொல்லணும். அங்கே யார் இருக்கிறா? அங்கே தீராங்க பார்த்துருக்குல்லப்பா. எல்லாம் அதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா? இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு அது நல்லா பொரிச்ச உடனே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு இவ்வளோ கட் பண்ணி போட்ட உடனே நல்லா வணங்கின உடனே அதுக்கப்புறம் தக்காளி கொட்டி அது நல்லா வணங்கின உடனே அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு லைட்டாக புதினா போட்டுட்டு ஸ்மெல் நல்லா இருக்கும். சூப்பர். அப்படியே இங்கே என்ன வேலை நடக்குது. பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ஏதோ வதக்கிட்டா இருக்காங்க. நான் கூட சூப்பராக ஸ்மெல் வந்தேன்னா அதை போய் ரெடி ஆகிடுச்சுன்னு நினச்சேன். எல்லாம் ஏமாத்துறாங்க. நீ சொல்லுமா? கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வேர் மட்டும் அலசிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு வாரம் நாளும் இப்படியே இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆமாம் சரி சரி, ரெடி பண்ணுங்க ரசிக்கிறது வேறு. மீண்டும் வந்து விட்டேன் மக்களே. இந்த வாட்டி வந்து வாசனை வந்து வரல. எங்கள் அம்மாவே கூப்பிட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்து நல்லா பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கா. சூப்பர் சூப்பர். சிக்கன்லாம் நல்லா பாருங்க வெட் பீஸ் எப்படி வெந்துருக்கு. சூப்பராக இருக்கா? சரி, இதுக்கான ரெசிபி என்னன்னு அப்படியே ஷார்ட்டாக சொல்லி பார்ப்போம். இதுக்கான ரெசிபி நான் வீடியோவாக போட்டுப்போம். டக்குன்னு என்னால் பேச முடியாது. சரி, அளவுகள்லாம் அப்புறமா வீடியோ வேணும்னு கேட்கறா போட்டுக்கலாம். இது என்ன இது வெள்ளையா? இதுவா பால் தயிருப்பா நாளைக்கு. ஓகே ஓகே. வெயிலுக்கு தான் பால் தயிர் போட்டே தான் ஆகணும். டெய்லியும் ஒரு லிட்டரு போட்ட வேண்டியது. சரி மக்களே, ரெடி ஆகட்டும் பார்ப்போம். மீண்டும் வந்து விட்டோம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாத்தையும் மேலே வீட்டுக்கு மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நிலா சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா ரெடியாக இருக்கு? பிரியாணி ரெடிப்பா. சிக்கன் பிரியாணி நைட்டு 9:30 மணிக்கு, நைட்டு 9:30 மணிக்கு சிக்கன் பிரியாணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற குடும்பம் நம்ம குடும்பமாக தான் இருக்கும். நிலாச்சோறு, சால்னா, முட்டை அவிச்சது. போடு எல்லாத்துக்கும் போடு. இந்தா போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. அப்படியே தள்ளே பாப்பா. ஃபர்ஸ்ட் பிரியாணி. எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர் 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 சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு மொட்டை? சூப்பரா இருக்கு. பார்த்தீங்களா, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நல்லா இல்லைனாலே எல்லாரும் சூப்பர் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முட்டை வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி, எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக காற்று அடிக்குது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? சரி, நானும் போய் சாப்பிட போகிறேன் கைஸ். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சாட்டர்டே ஆயிடுச்சுன்னா, சண்டே எனக்கே எப்படியா இருந்தாலும் லீவாக தான் இருக்கும். நைட் இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும். ஓகேவா? இந்த வாழை இலையில எங்கே பாரு, போடு பாப்பா. பாருங்க, வாழை இலையில நல்லா சூடான சிக்கன் பிரியாணியை வச்சு அதுக்கு சால்னா, எடுறா முட்டை, எடுறா முட்டை ஒன்று வச்சு தயிர் பச்சடி எடு. கிருமியான தயிர் பச்சடிங்க பாருங்க, நல்லா கிருமியாக சூப்பரான ஒரு தயிர் பச்சடி. இந்த வாழை இலை சூட்டோட அந்த பிரியாணியை சாப்பிட்டா, அதுவும் நிலாச்சோறு பார்த்துக்கிட்டு மொட்டை மாடியில் நல்லா காற்று வாங்கிக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நீங்களே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நாங்களாம் சாப்பிட போகிறோம் நைட்டு 10 மணிக்கு. வந்துக்கா, நீங்கள் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் நம்ம வீட்டில் சந்தோஷமா மொட்டை மாடி சாப்பாடு சாப்பிடலாம். பாய்.